என்ன பிள்ளைங்களை வளர்த்து என்ன பண்றது, என்ன புருஷன் இருந்து என்ன பண்றது, ஒத்தாசிக்கு யார் இருக்கிறா, நமக்கு வந்து யார் செய்யறா, ஐயோ அவளுக்கு உடம்பு இருக்குதே அவளுக்கு வலிக்குமே அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறாங்களா என்ன? காளிமா என்ன காலையிலேயே புலம்பிட்டு இருக்கிற? இதை வந்துட்டாருல்ல, ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாரு, வாக்கிங் போறேன் ஜாக்கிங் போறேன், காலையில எந்திரிச்சது கிளம்பிடுவாரு. காளிமா என்ன சொல்லுங்க, என்ன கிளம்பியாச்சா? நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ என்ன காலையிலேயே எல்லாம் புலம்பிட்டு இருக்கிற? ஏன் என்னச்சு காளிமா? புலம்பாம என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுல அவ்வளவு பிரச்சனை என்ன நடந்தாலும் சரி, நீங்க வாட்டுக்கு பொழுது விடுங்க கிளம்பி போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கூட தெரியாது. பொழுதோட வர வேண்டியது, தூங்க வேண்டியது, எந்திரிக்க வேண்டியது, போக வேண்டியது, இதே தான் உங்களுக்கு வேலை. தோட்டத்துறவுல போய் என்ன நடக்குது ஏது ஒன்றும் பாக்குறது இல்ல, வீட்டுல அப்படி இருக்குது, பசங்களையும் கவனிக்கிறது இல்ல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏன் காளிமா அந்த தோட்டத்துக்கு ஆள் வச்சிருக்கிறேனே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, அப்புறம் என்ன? சரி அதான் சொல்லுங்க, தோட்டத்துல நான் போயாச்சு பாத்துக்குவேன். என்ன இந்த பையன் இப்படி இருக்கிறான்? ஏன் காளிமா யார சொல்லிட்டு இருக்கிற? நம்ம கிருஷ்ணனை தான். ஏன் அவன் என்ன பண்ணா? அவனா? அவன் வெடி ஃபோன் பேசிட்டே இருக்கிறான். நேற்று ராத்திரி கூட 9 மணிக்கு படுக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன், நான் தண்ணி குடிக்க வரலாம் நடு ஜாமத்துல வர்றேன், நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஃபோன் பேசிட்டு இருக்கிறான். இவனையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு ஒன்றும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்நேரம் வரைக்கும் யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கிறான் இவன்? நடுஜாமத்துல பேசிட்டு இருக்கிறானா? அம்மா நீ அப்பவே கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறானு? ஆமா, நான் கேட்டா மட்டும் அப்படியே பதில் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான். அவன் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் சொல்றான், நீங்களே என்ன ஏதுன்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் அந்த புள்ள கிட்டதான் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிற காளிமா. எனக்கு அந்த புள்ள கிட்டயா என்ன வெடி பேசுவானா? என்ன பழக்கம் இதெல்லாம்? இவனுக்கெல்லாம் ரொம்ப முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் நான். காளிமா இப்ப நம்ம கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல காளிமா. பேசாம நீ சீக்கிரமே ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணு. பேசாம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வேற என்ன பண்ண சொல்ற? இவனையும் நம்ம அடக்கி வைக்கிறதுக்கு கஷ்டம்தான் இனி. எனக்கும் மண்டையில அதான் ஓடிட்டே இருக்குது, ஒரு வேலையும் செய்ய முடியல எனக்கு என்னால. ஏன் காளிமா ஏதாச்சும் முடிவு பண்ணி வச்சிருக்கியா? நீ என்னோட முடிவு சொல்லி என்ன ஆக போகுது? அதான் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் தேடி வச்சிருக்காங்களே, நீ அதுபடி தானே பண்ணுவாங்க. நான் சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது? ஏன் காளிமா அன்னைக்கு நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா இப்ப வரைக்கும் நீயும் ஒன்னும் சொல்லவே இல்லை. அதனாலதான் கேட்ட காளிமா. 4 மணி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுதான் பார்த்து சரி உங்க குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு. அது உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன? இல்ல காளிமா அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அவங்க தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையோட அப்பா வந்து எனக்கு பாலிய சிநேகிதன் தான் தெரியும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே. அதெல்லாம் நல்ல ஆளுதான், நல்ல குடும்பம் தான் காளிமா. அதெல்லாம் அவன் ஏதோ ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டா 20 வருஷத்துக்கு முன்னாடியே. நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் கூட வந்திருந்தா காளிமா. நம்ம கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2-3 வருஷம் கழிச்சுதான் காளிமா ஃபாரினுக்கே போனா. அவன் குழந்தையெல்லாம் அவனுக்கு இங்கதான் பிறந்தது. நான் கூட இந்த புள்ளை கிருஷ்ணன் கூட்டிட்டு வந்தானே, அந்த புள்ள பிறந்தது கூட நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஒரு 2-3 வயசு இருக்கிறப்பதான் எங்கேயோ போய் ஃபாரின் போறேன் அப்படி. அப்ப இங்க அவனுக்கு வேலை கொஞ்சம் சரியா இல்லாம இருந்ததா, அப்ப கிளம்பி போனவன் தான் அப்புறம் அங்கேயே இருந்துட்டானாட்டு இருக்குது. சரி நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ பார்த்து பண்ணி வச்சிடலான்னு தான் தோணுது காளிமா. நீ சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. நம்ம வேற பொண்ணா பார்த்து நீ கட்டி வச்சாலும் நீ சரிப்படாது காளிமா. பேசாம இந்த புள்ளையவே பேசி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன சொல்ற? சரி நீ நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? சரி அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க சரியா? என்ன காளிமா சட்டுன்னு சொல்லிட்டேன், நிஜமா தான் சொல்றியா? சரிங்க, நீ நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? அதான் நல்ல குடும்பம்னு சொல்றீங்க, உங்க பாலிய சிநேகிதன் வேற சொல்றீங்க. சரி அதனாலதான் நானும் சரின்னு சொல்றேன். சரி பார்த்து என்னன்னு பார்த்து சீக்கிரமா ஏதோ ஒரு முடிவு பண்ணலாம். அது என்ன ஏதுன்னு பாருங்க, அந்த புள்ளையோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுங்க சரியா? சரி காளிமா, அப்ப நான் இன்னைக்கு வேணா அந்த புள்ள வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? நீ வர்றியா? இல்ல இன்னைக்கு நான் வரல, அன்னைக்கு தான் வந்துட்டு வந்தேன். அதனால இன்னைக்கு போய் நீங்க என்ன ஏதுன்னு பார்த்து முடிவு பண்ணிட்டு வாங்க. அப்படியே அந்த புள்ளையோட அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு என்ன சொல்றாங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சரி காளிமா, நான் இன்னைக்கு பார்த்து என்னன்னு பேசிட்டு வரேன். அம்மா கிருஷ்ணனை கூட்டிட்டு போறதா? அவனுக்கு அவனால வேண்டாம், நான் அவங்ககிட்ட இப்ப எதுவும் சொல்லவும் வேண்டாம், அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். சரி காளிமா, சரி அப்ப நான் மத்தியானம் மேல போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் சரியா? சரிங்க. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாடா சுரேஷ், என்னடா அதிசயமா சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? ஸ்கூல்ல இருந்தா உருட்டி உருட்டி எழுப்பணும், இன்னைக்கு லீவு நாள் தானே, கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே, என்னடா சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்ட? ஆமா மம்மி, தூக்கமே வர மாட்டேங்குது இன்னைக்கு, லீவ் விட்டதும் சீக்கிரமா முழிப்பு வந்துருச்சு, நான் என்ன பண்றது? அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா சும்மா தலை சீவிட்டு இருந்தேன்டா. ஏன் கண்ணாடி பார்த்து நல்ல முடி தான் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தீங்க? இவன் ஒருத்தன். சரிப்பா அதுக்கு என்னடா?
கேட்ட சாம்பார்னு. என்ன மாமி என்னையே நீங்க ஏமாத்துறீங்க இல்லையா? சரி என்ன வாங்கி கொடுத்தாரு? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டீங்களா இல்லையா? ஆட்டுக்குடல் தாண்டா வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் சுத்தம் பண்ணி குழம்பு வச்சிருக்கிறேன். குழம்பு வெந்துட்டு இருக்குது. இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன். அதுவும் ஆயிட்டு இருக்குது. சரி குளிச்சுட்டு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இரு. நாளையில இருந்து தோட்டத்துக்கு போகணும் சரியா? ஐ குடல் குழம்பு இட்லிமா சூப்பர் மம்மி சூப்பர் மம்மி. பரவாயில்லையே நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களே. சரி சரி எனக்கு இப்பவே பசிக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. நான் வந்து சாப்பிட்றேன். நான் போய் சீக்கிரமா ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். என்ன சாப்பிட்றத பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். நாளைக்கு தோட்டத்துக்கு போகணும்னு சொன்னா அதை பத்தி பேச மாட்டேங்கிறேன். அது நாளைக்கு தானே மம்மி நாளைக்கு பார்க்கலாம் விடுங்க. சரி சரி நீ லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லி பசங்க கூட சேர்ந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்காது சரியா? ஒழுங்கா சொல்றது கேட்டுட்டு ஒழுங்கா இருந்துக்கோ அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். அதோ சரி மம்மி சரி. சரி ரெடி ஆயிடுச்சா? அது போட்டு கொடுங்க மம்மி பசிக்குது. சரிடா போ ப்ரஷ் பண்ணிட்டு ஏதோ குளிக்கணும் குளிச்சிட்டு வா போ. நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன் மம்மி. ரொம்ப பசிக்குது. ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு ஓடி வர டக்குனு. எங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வாடின்னு சொன்னதுக்கு எங்க போய் தொலைஞ்சாய் வா? இதா குடத்தை இங்க வச்சுட்டு எங்க போயிருக்கா? தண்ணி முடிக்கல ஒண்ணும் முடிக்கல காலி குடமா கிடக்குது. சின்னப்புலா அடியா சின்னப்புலா. அத்தா கூப்பிட்டீங்களா? நீ குடிக்கிற கூட தண்ணி எடுத்து வைக்காம இருக்கற. சமைக்கோனா நீ தண்ணி வேற இல்ல. ஒரு குடம் எடுத்துட்டு வாடின்னு சொன்னதுக்கு குடத்தை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு எங்கடி போன? ஏத்தா நீங்க தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடு வாசலெல்லாம் கூட்டி எடுன்னு சொன்னீங்க. ஆமா சொன்ன அதுக்கு என்ன இப்போ? அதான் பண்ணிட்டு இருந்தா. வீடெல்லாம் கூட்டிட்டு இப்போ வாசல் போய் கூட்டிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க. சரி அந்த வேலையை முடிச்சுட்டு போலாம்னு சொல்லி தான் குடத்தை இங்க வச்சிருந்தேன். அதுக்குள்ள மறுபடியும் வந்து திட்டிட்டு கிடக்குறீங்க. ஏண்டி நான் கூட்ட சொல்லி 6 மணிக்கு சொன்னதுடி. மணி என்னாச்சு? இந்த மணி கூட்டிட்டு இருக்கற ரோட்ல. என்னத்தா அப்புறம் சுத்தமா கூட்டணும்ல. இல்லாட்டி நீங்க அதுக்கு வேற பேசுவீங்க. அதனாலதான். ஆமா நீ அப்படியே சுத்தமா கூட்டி எடுக்கற பாரு. எந்த லெசன்ஸ்ல கூட்டி வச்சிருக்கியா? சரி போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அத்தா பசிக்குது அத்தை. சாப்பிட்டுட்டு வேணா தண்ணி எடுக்க போகட்டுமா? ஏண்டி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி புடிச்சு வைக்காம வச்சிருக்கற? ஏண்டி ஒரு பொம்பளை இப்படி ஆடி இருப்ப? போய் குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிட்டு சாப்பிடு. தண்ணி எல்லாம் சாப்பிட்டு விக்கிக்கிறக்கா? போ. சரி கொடுங்க குடத்தை. எத்தனை வாட்டி எடுத்து உன் கையில கொடுத்துட்டு இருப்பாங்க? பாரு அங்க வச்சிட்டு போயிருக்கற. எடுத்துட்டு போ. என்னத்தா குடம் இவ்வளோ வெயிட்டா இருக்குது. ஏதாவது பிளாஸ்டிக் குடமா கொடுக்கலாம்ல. எப்போ பார்த்தாலும் இந்த குடத்தை கொடுத்துட்டு தூக்கவே முடியல. ரொம்ப கனமா இருக்குது. ஏய் பிளாஸ்டிக் குடத்துல எல்லாம் தண்ணி புடிச்சு குடிக்க கூடாதுடி. அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல உடம்புக்கு. இந்த மாதிரி குடத்துல புடிச்சு குடிச்சாதான்டி நல்லது. ஆமா உனே இதை சொல்லிருங்க. தூக்கிட்டு வர எனக்கு தானே தெரியும். சரி போ போ பார்த்து பத்திரமா குடத்தை எடுத்துட்டு வா. குடத்தை எடுத்து கீழே போட்டுறாத. காப்பி எடுத்து குடிங்க மாமா. ஆரியா போயிருக்கோம். மாமா காப்பி ஆரியா போயிருக்கு. என்ன வச்சது? இந்த பேப்பர்ல அப்படி என்ன எழுதிட்டு இருக்கீங்க? குடிக்கிற சீதா இரு. கொஞ்சம் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த சீதா அதான். சரி சரி பாருங்க. காப்பி குடிச்சிட்டு பாருங்க. சரி இரு. என்ன மாமா கணக்கு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க? சரி செலவெல்லாம் போக ஏதாவது மிச்ச பணம் ஏதாவது இருக்குதா? என்ன சீதா எவ்வளோதான் பார்த்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒன்றும் மிச்சமாகவே மாட்டேங்குது. வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்குது. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே எனக்கே புரிய மாட்டேங்குது போ. ஏன் மாமா என்ன மாமா ஆச்சு? இல்ல சீதா 6 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் நகை வாங்கி அடமானம் பிச்சிருந்தல. சரி அதை மீட்டு கொடுத்துடலான்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு தான் இப்போ காசு பத்தலையா. சரி அந்த விளைச்சல் முடிஞ்சிருச்சு. கொண்டு போய் எல்லாம் வித்துட்டேன். சரி அதில் வர பணத்தில் உனக்கு வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தா அதுக்கே இன்னும் பத்தலையாட்டு இருக்குது. இன்னும் பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ஃபீஸ் எல்லாம் வேற கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சீதா. அதை நகை வாங்கிக்கலாமா ஃபீஸ் கட்டலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். சரி விடுங்க மாமா. அதையே நினைச்சு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. மண்டை குடைச்சல் கொடுத்துட்டு விடுங்க. நகை தான் அப்புறம் வாங்கிக்கலாம். பிள்ளைங்களுக்கு கட்டுறதெல்லாம் கட்டிடலாம் முதல்ல. அடுத்த வளர்ச்சல கூட நகை வாங்கிக்கலாம். ஒன்றும் வசனப்படாதீங்க விடுங்க. இல்லை சீதா உனக்கு வேற 6 மாசத்துல கொடுக்குறேன்னு சொன்னல. அதுவும் இல்லாமல் நமக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. எங்கேயாச்சும் போனா வந்தா வேணும்ல சீதா. அதுக்கு தான் பார்க்குறேன். இல்ல மாமா அது என்னோட நகை தானே விடுங்க. அது கொஞ்சம் பழைய டிசைன் தான். வாங்கினாலும் இந்த பிள்ளைங்களை ஒன்றும் போட மாட்டாளுங்க. அதை நான் தான் போடுவேன். இப்போ நான் போட்டுட்டு எங்கே போக போறேன்? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. அப்புறம் வாங்கிக்கலாம் விடுங்க. பிள்ளைங்களுக்கு போறதுக்கெல்லாம் போடுறதுக்கு இருக்குது. நீங்க ஒன்றும் வசனப்பட வேண்டாம் விடுங்க. இல்லை சீதா நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் சரி பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதுக்கு பார்க்குறேன் சரியா? சரி மாமா முடிஞ்சா வாங்குங்க. இல்லாட்டா அப்புறம் வாங்கிக்கலாம் சரியா? நீங்க அதே போட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. அம்மா அப்பா இருக்கீங்களா? வீட்ல தான். நான் கூட ஏதோ தோட்டத்துக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சப்பா. வாக்கண்ணே வா. தூங்கி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டப்பா. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவ எந்திரிச்சிட்டாளா? தெரியலப்பா. அவ பெட்ல இல்லப்பா. நான் எந்திரிச்சு வரப்பா. பெட்ல இல்லையா? ஒருவேளை முன்னாடி எந்திரிச்சிட்டாளா? ஏன் சீதா பெரியவள எந்திரிச்சிட்டாளா? நீங்க கறி வாங்க போயிருந்தப்பவே அவன் எந்திரிச்சு வந்துட்டான் மாமா. அத கொஞ்சம் துணியெல்லாம் ஊற வச்சிருந்தேன்னா அதான் துவைக்க சொன்னேன். அதான் துவைச்சிட்டு கிடக்குறா. சோனி போ அக்கா ஏதாவது துவைச்சிட்டாலா என்னன்னு பார்த்துட்டு ஏதாவது அலாசற வேலை இருந்துச்சுன்னா கூட மாட கொஞ்சம் அலாசி காய் போடு போ. 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா துவைச்சிடுங்க. சரிம்மா போறேம்மா. காப்பியாச்சும் கொடுங்க. குடிச்சிட்டு போறேன். காப்பியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறா. இப்போ ஸ்டவ்ல கொஞ்சம் சூடு பண்ணி குடிப்போ. அம்மா என்னம்மாயா துணியெல்லாம் துவைச்சாச்சா? எல்லாம் துவைச்சு காய வச்சாச்சுமா. இந்த சோனி வருவான்னு சொன்னீங்க. அவ வரவே இல்லை பாருங்க.
என்னம்மாயா உனக்கு எப்ப லீவ் விட போறாங்க? இன்னும் காலேஜ் இருக்குது இல்ல உனக்கு? இருக்குப்பா. எனக்கு இன்னும் கொஞ்சம் 10-20 நாளைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் லீவ் விடுவாங்க. சரி சரி, நல்லா படிக்கிறியா கண்ணு? அதெல்லாம் படிக்கிறேன்ப்பா. அப்பா எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ப்பா. வாங்கி கொடுங்கப்பா. சரி கண்ணு, வாங்கலாம். லீவ் விட்டுட்டு வாங்கிக்கலாம். சரிங்கப்பா. சோனி கண்ணு, நீ லீவ் விட்டுட்டாங்க, இந்த அம்மா கூட கொஞ்சம் கூட மாட வேலை செஞ்சு கொஞ்சம் ஒத்தாசையா இரு. சரியா கண்ணு? சரிங்கப்பா. அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சிக்கனா மட்டனாமா? மட்டன் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மட்டன் கறி தான் வறுத்து வச்சிருக்கேன். இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், வெந்திட்டு இருக்குது. அத கொஞ்சம் கோழி குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் வெங்காயம் மேல உரிச்சிட்டு இருக்கேன். சரி நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, சாப்பிடுவீங்களாமா? சரிம்மா. போசானி நீயே நின்னுட்டே இருக்கிறப்போ காபி ஊத்தி குடிச்சிட்டு போய் குளிப்போனா குளிச்சிட்டு வா, சாப்பிடுவீங்களாமா? ஆயிடுச்சு போங்க. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.